தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த அருமையான தலைப்பின் கூடாக முகவுரையிலிருந்து இதுவரை நாம் 9 பாகங்கள் தியானம் செய்து வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 10 நாம் எட்டியிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், உண்மையாகவே இந்த தலைப்பு இறை செய்தியை நாம் கேட்பதற்கு, தியானம் செய்வதற்கு, நமக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நம்மை போலவே அநேக சோதனைகளை சந்தித்து தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இறுதியில் வெற்றிகரமாக முடித்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிஜ உலக கதாநாயகர்களை குறித்து, அதாவது முதல் மனுஷனாகிய ஆதாம், அவருடைய மனைவி ஏவாள், அந்த தம்பதிகளில் இருந்து, அந்த குடும்பத்தில் இருந்து இதுவரை நாம் நம்முடைய முற்பிதா என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், அவருடைய மனைவி சாராள், அவருடைய மறுமனையாட்டி ஆகார், அவர்களுக்கு பிறந்த அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் என்கிற மகன், அதே போல ஆபிரகாமுடைய மனைவி வாக்கு தத்துவத்தின்படி பெற்றெடுத்த ஈசாக்கு, அவரை குறித்தெல்லாம் நாம் தியானம் செய்து கொண்டு வந்தோம். கடைசியாக யாக்கோபு அவர்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். இன்று பாகம் 10 இன்னொரு நிஜ கதாநாயகனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறேன். அவருடைய பெயர் மிஸ்டர் ஜோசப் என்கிற யோசேப்பு. இந்த யோசேப்பு என்ற நாமத்தினுடைய பொருள் விளக்கம் என்னவென்று பார்த்தால், கடவுள் கூட்டுவார் அல்லது கடவுள் அதிகரிப்பார் என்று பொருள். ஆண்டவருக்கு எப்பயுமே நம்மளை இன்னும் இடம் கொண்டு பெருகுவாயாக, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா ஆசையான அந்த ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறாருங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி பேருக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் இல்லைங்க. அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒன்று என்ன செய்யணும், அப்பாவுடைய நம்ம பெற்றெடுத்த தகப்பன் தாய் என்று சொல்லப்படுகிற அந்த எல்ஷடாய் என்னும் தேவனை, யெகோவா என்னும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உள்ளத்தை நீங்களும் நானும் குளிர்விப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள், நான், நம்முடைய குடும்பம், நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை தேவன் மேன்மையாக வைப்பாருங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டாம். கடுகு அளவு சந்தேகம் கூட ஒருவருக்கும் இருக்கக்கூடாது என்று இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் அதே கடுகு அளவு விசுவாசம் இருந்தால், பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் கூட எதுவாக இருந்தாலும் அதை நாம் விசுவாசித்து அப்பாலே போ என்று சொன்னால் அது புறப்பட்டு போகும் என்ற அளவிற்கு இயேசு நமக்கு தைரியம் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை நமக்கு கொடுத்து அதை பெருக செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்புக்கு நான் 10 துணை தலைப்புகளை வைத்திருக்கிறேன். அதை எப்பொழுதுமே நான் வாசித்து விட்டுதான் இறைவனுடைய சத்தியத்தை தியானம் செய்வது வழக்கம். அப்படியே இன்று நான் இறைவனுடைய செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக 10 துணை தலைப்புகளை, சப்டைட்டில் என்று சொல்லப்படுகிற இந்த 10 துணை தலைப்புகளை வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? எதற்காக அழைத்தார்? எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? அவர்களிடத்தில் என்ன பேசினார்? மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா? அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த 10 துணை தலைப்புகளையும் நாம் உள்ளடக்கிதான் இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்று சொல்லப்படுகிறதான இந்த இறை செய்திக்கு நான் எடுத்துக்கொண்ட 2 வசனங்கள், ஒன்று ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம், இன்னொன்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1 வசனம்.
ஆதியாகமம் 32:28 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம கடந்த பாகத்தில் நம்ம தியானம் செய்தோம் பிரியமானவர்களே. அதே போல ஏசாயா 43:1 அவ இப்படியாக வருகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் அடிக்கடி சொல்லுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு கிட்ட மட்டும் தான் பேசினாரு, என்கிட்ட பேசலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது பிரியமானவர்களே. இன்று நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய இறைவன் நம்முடைய மனசாட்சியிலே பேசினதுனால தான் இன்று அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போதும் யாக்கோபே என்கிற இடத்துல உங்களுடைய பெயரை தயவு செய்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய பெயரை அந்த இடத்துல எழுதி வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு தைரியம், சந்தோஷம் வருகிறது, விசுவாசம் பெருகுகிறது என்பதை நீங்கள் தத்ரூபமாக காண முடியும் பிரியமானவர்களே. சரி, இன்று நாம் தியானம் செய்ய போகிற இந்த நிஜ உலக கதாநாயகன், நான் அடிக்கடி நிஜ உலக கதாநாயகன் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிழல் உலக கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சினிமாவில் கொடுக்கப்படுகிற அல்லது சின்ன திரையில் கொடுக்கப்படுகிற பெயர் எல்லாமே போலியானது. அவர்களுடைய நிஜ பெயர் வேறு, ஆனால் கதா ஆசிரியர் கொடுக்கிற பெயர் வேறு. ஆகவே தான் அவர்கள் நிழல் உலக கதாநாயகர்கள், நடிகர்கள், நடிகைகள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதே போல அந்த பாத்திரங்களை கொடுக்கிறார்கள் அல்லவா, அது எல்லாமே வந்து கதா ஆசிரியர் எழுதி கொடுக்கிற பாத்திரங்கள். அது அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் உண்மையாக சந்திக்கிற காரியங்கள், பாத்திரங்கள் வேறு. இந்த நிழல் உலகிலே தோன்றுகிற அந்த கதைகளிலே தோன்றுகிற, சினிமாவிலும் சரி சின்ன திரையிலும் சரி தோன்றுகிற அந்த கதைகள் வந்துட்டு அது போலியானது. ஆனால் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிற நிஜ உலக கதாநாயகர்கள் மற்றும் கதாநாயகிகள் அனைவரும் போலியானவர்கள் அல்ல. அவர்கள் உண்மையாகவே நம்மை போலவே இந்த பூமியில இறைவனால் பிறந்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்மை போலவே எதிர்கொண்டு இறைவன் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து எப்படியெல்லாம் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்றுதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பெரியமானவர்களை. இந்த 10வது பாகத்தில் ஒரு அருமையான கதாநாயகனை குறித்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அவருடைய பெயர் ஜோசப் என்கிற யோசேப்பு. சரி, இந்த யோசேப்பு அவர்களை குறித்து அவருடைய சரித்திரத்தை ஆராயும் முன்பாக அவர் ஏன் எகிப்து தேசத்திற்கு வந்தார், இதுதான் ரொம்ப முக்கியம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிராம் என்று உன்னுடைய பெயர் அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும், சாராய் என்று அழைக்கப்படாமல் சாரால் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி அவர்களோடு கூட சம்பாஷித்த தேவன், உடன்படிக்கை செய்த தேவன், பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன். அந்த வாக்குத்தத்தங்களிலே ஒன்று, நிச்சயமாக நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு நீங்கள் ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னார். சரி, இந்த ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக அவசரப்பட்டு கடந்த பாகங்களெல்லாம் நாம் தியானம் செய்து கொண்டு வந்தோம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், அதாவது சூரியனுக்கு முன்னாடி செய்கிற காரியங்கள் சூரியன் அஸ்தமனமாவதற்கு முன்பாகவே அது நடந்தேறிவிடும் என்பது அந்த காலத்தினுடைய ஒரு பழக்கமான ஒரு பழமொழி. அதை அடிக்கடி நான் சொல்லுகிறதுக்கு காரணம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய முற்பிதாக்களுடைய குடும்பங்களிலே நடந்தது. எப்படியெல்லாம் அந்த பிரச்சனைகளை அதன் நிமித்தம் சந்தித்தார்கள், ஏன் இதையெல்லாம் இறைவன் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார், நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே நாம் கடந்து போகக்கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இதை எல்லாம் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் நமக்கு காண்பித்திருக்கிறார் பிரியமானவர்களே. சரி, அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறவர், அவர் மன உறுதியிலே இருந்தாலும் இறைவன் பிள்ளை கொடுக்கிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனைவி சாராள் அவர்கள் அவசரப்பட்டு என்ன பண்ணாங்க, எகிப்து தேசத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட அடிமை பெண் என்று சொல்லப்படுகிற ஆகார் அவர்களை என்ன பண்ணினாங்க, ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக நடத்தினார்கள் என்று எல்லாம் நாம் பார்த்தோம். ஒருவரையும் குறித்து அற்பமாய் எண்ணாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு உட்பட்டு அவங்க என்ன செய்திருக்கணும், சர்வன்ட் மெய்ட அடிமை பெண்ணை அவங்க வீட்டில் பணி செய்வதற்கு மட்டுமே அனுமதித்திருக்க வேண்டும், படுக்கை வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடாது. பெரியமானவர்களே, சாராள் அவர்கள் செய்த பெரிய தவறு இதுதான். சரி, ஹியூமன் எரர் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த காலத்தில் முதல் மனுஷியாகிய ஏவாளிடமிருந்து ஆரம்பித்த இந்த ஹியூமன் எரர், தயவு செய்து பெண்கள் சகோதரிகள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும், தமிழ் பேசுகிறவர்கள் அல்லது மற்ற பாஷையில் பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி,
நீங்கள் உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து அறிய வேண்டும் பிரியமானவர்களே. எதோடு கூட ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் மற்ற சக மனுஷியோடு கூட ஒப்பிடக்கூடாது. இறைவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு நான் எப்படி இருக்கிறேன், இறைவன் எதிர்பார்க்கிறபடி விரும்புகிறபடி தான் என்னுடைய நினைவுகள் இருக்கிறதா, நான் அப்படித்தான் வாழ்கிறேனா, என்னுடைய கணவனை நான் அப்படிதான் திருப்திப்படுத்துகிறேனா, அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா. அந்த நாளில சாராள் அவர்கள் வந்துட்டு ஆபிரகாம் அவர்களை வந்துட்டு ஆண்டவனே என்று கூப்பிடுவார்களாம். இந்த நாளில அப்படி நீங்கள் ஆண்டவரே என்று கூப்பிடவில்லை என்று சொன்னாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்கிறீர்களா? இதையெல்லாம் பார்த்து நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் போலவும் அந்த பூக்கள் பூத்து குலுங்குகிற பூஞ்சோலையை போலும் நறுமணம் வீசும் குடும்பமாக இருக்கும் பிரியமானவர்களே. இந்த ஸ்திரீகளுக்கு சொல்லப்படுகிற இறை செய்தி, அந்த தாயானவள் சாராள் அவர்கள் செய்த அந்த தவறு நிமித்தம் அடிமை பெண் என்று சொல்லப்படுகிற ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த மகனுடைய பெயர் வந்துட்டு இஸ்மவேல் என்று பார்க்கிறோம். இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதங்களிலே ஆகார் இடத்துல சொல்லும் பொழுது, பயப்படாதே, உன்னுடைய வயிற்றில் பிறந்திருக்கிற இந்த மகனையும் நான் ஆசீர்வதித்து பல ராஜாக்களை அவர் மூலமாக நான் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவேன் என்றெல்லாம் சொல்லி ஆசீர்வதித்தார் என்று இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சரி, யோசேப்புடைய வரலாறை தான் இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பு ஏன் எகிப்துக்கு வந்தார்? இது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு, ஒரு கதையை போல தான் சொல்லி முடிக்க போறேன். சரி, இந்த ஆகாருக்கு செய்த அந்த அநியாயம் அல்லது ஒரு செய்யக்கூடாத ஒரு செயலை சாராள் அவர்கள் செய்தது நிமித்தம் நிச்சயமாக இறைவன் வந்துட்டு என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று ஆகார் அந்த நாளில் இறைவனுக்கு ஒரு பெயரை வச்சாங்க. 16 நாமங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் வைத்தார்கள். அதில் ஆகார் என்கிற அந்த அருமையான பெண்மணி கூட இறைவனுக்கு என்னை காண்கிறவரை நான் இந்த இடத்துல கண்டேன் என்று பெயர் வச்சாங்க. அந்த அளவிற்கு அந்த அம்மாவுக்கும் இறைவன் மேலே ரொம்ப ஒரு பக்தி, ஒரு பயம் இருந்தது. ஆகவே தான் அவர் பெற்றெடுத்த அந்த இஸ்மவேலை இறைவன் வந்துட்டு பெரிய விதத்தில் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். சரி, இந்த யோசேப்பு ஏன் எகிப்துக்கு போனார் பாருங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், இதுதான் விஷயம். யாக்கோபு அவர்களுக்கு பிறந்த 12 பிள்ளைகள், அதாவது ஆபிரகாமுக்கு பிறந்தவர் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஏசா மற்றும் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் செய்த பயங்கரமான சதி யாருக்கு விரோதமாக? 11ஆவதாக பிறந்த யோசேப்புக்கு விரோதமாக. முன்பு பிறந்த பெஞ்சமின் இவருக்கு ஒரு துரோகம் செய்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் யோசேப்புக்கு முன்பாக பிறந்த 10 பேர் கூட வாசிக்கிறேன். முதல் மனுஷன் பெயர் வந்துட்டு ரூபன், அடுத்தது சிமியோன், அடுத்தது லேவி, அடுத்து யூதா, அடுத்து செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி. 11ஆவது யோசேப்பு, 12ஆவது பென்யமின். சரி, இவர்களை குறித்து சாட்சியை நான் சொன்னால் அது அசிங்கமாக இருக்கும். இவர்களை பெற்றெடுத்த தகப்பன் யாக்கோபு சொல்லுகிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுங்களா? இந்த 12 பேரை தான், யாக்கோபுக்கு பிறந்த 12 பேரை தான் 12 கோத்திரங்களாக இறைவன் ஒரு வழியே இல்லாமல் கோத்திரங்களாக தெரிந்து கொண்டார் தான் நான் பார்க்கிறேன். ஆகவே தான் இந்த காலை வேளையில் இறைவனுக்கு நம்முடைய முற்பதாக்கள் சில மீறுதல்களை செய்து விட்டார்கள். அவருடைய இருதயத்திற்கு துக்கம் வரக்கூடிய அளவிற்கு அவருடைய பிளான் என்ன? ஆகவே தான் ஏசப்பா அழகாக சொன்னார், உங்களுடைய சித்தம் நான் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் அந்த சித்தத்திற்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதா, உருவாக்கப்படுகிறதா, செயலாக்கப்படுகிறதா, அபியாசப்படுத்துகிறதா என்று நினைத்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தகப்பன் தாயாய் இருக்கிற அவருடைய இருதயத்தை நாம் குளிர்விப்போம். பிரியமானவர்களே, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 49வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்கிற பொழுது நிறைய காரியங்களை வந்துட்டு சொல்றாரு. கடைசி காலத்தில் யாக்கோபு வாழ்ந்த காலங்கள் வந்து 147 வருடம் என்று ஆதியாகம புஸ்தகத்தில் 47வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கண்களை மூடுவதற்கு முன்பாக இந்த 12 பிள்ளைகளை குறித்து அவர் என்ன பண்றாருன்னா சாட்சி கொடுக்கிறார். முதல் மனுஷன் வந்துட்டு ரூபன், ஓகேங்களா? அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அதாவது இவருக்கு 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள் என்று பார்த்தோம். அதாவது லேயால் ராகேல் மனைவிகள், சில்பால் பில்கால் மறுமனையாட்டிகள். இந்த முதலாவது திருமணம் செய்து கொண்டார் அல்லவா யாக்கோபு, லேயால். அவருக்கு கொடுக்கப்பட்ட சர்வெண்ட் மெய்ட் என்று சொல்லப்படுகிற சில்பால் பணிப்பெண் இடத்துல முதல் மனுஷனாகிய தலைச்சன் என்ன பண்ணியிருக்கிறான், அதாவது சித்தி,
அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, சித்தி தான் சொல்லணும். அந்த மனுஷியோடு கூட இந்த முதல் மகனாகிய ரூபன் வந்துட்டு சயனித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இது தகப்பனாகிய யாக்கோபுக்கு தெரிய வந்து கோபத்தை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இது ஆசீர்வாதமே இல்லைங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெஸ்ட் மணியாவே யாக்கோபு சொல்றாரு, ரூபனே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னுடைய மஞ்சத்தை படுக்கையை நீ தீட்டுப்படுத்தியவன் என்று சொல்றாரு. என்ன மாதிரி ஒரு மனுஷனா இருந்து பாருங்க. அடுத்து சிமியோனை விட்டுருவோம். லேவியை பத்தி என்ன சொல்றாருன்னா, இவர் சிமியோன் லேவி ரெண்டு பேருமே சேர்த்து சொல்றாரு, இவர்கள் கொலைபாதகர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்துட்டு தீனாள் என்று ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த மகளை வந்துட்டு விருத்தசேதனம் பண்ணப்படாத மற்றவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கடத்தி கொண்டு போய் அந்த மகளை வந்துட்டு இவருடைய மகளை யாக்கோபுடைய மகளை வந்துட்டு தீட்டுப்படுத்துகிறாங்க. அதை கேள்விப்பட்டு இந்த சிமியோன் லேவி என்ன பண்ணுறாங்க, ஒரு நயவஞ்சகமாக அந்த குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்களுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகிறபடி நீங்கள் அனைவரும் விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனைவருக்கும் விருத்தசேதனம் செய்ய வைத்து அந்த வலி வேதனையை துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொலை செய்து போட்டார்கள். ஆகவேதான் இந்த கடைசி காலத்தில் யாக்கோபு இப்படி சொல்றார், சிமியோனும் லேவியும் கொலைபாதகர்கள் என்று சொல்லுகிறார். நான்காவது பிறந்தார் யூதா. யூதா என்ற கோத்திரம் என்று சொன்னால் துதிக்கப்படுவதற்காகவே இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோத்திரம். சரி, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதாவுக்கு வந்துட்டு 3 ஆண் பிள்ளைகள் பிறந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அதையெல்லாம் பேசி கொண்டிருந்தால் காலங்கள் ரொம்ப அதிகமாக போகும். இந்த பெரிய மகனுக்கு ஒரு மனைவியை கொண்டு வரார், திருமணம் செய்து வைக்கிறார். அவர் சரிய சுகம் இல்லாமல் இறந்து போகிறார். 2வது மகனுக்கு தன்னுடைய மருமகளை என்ன பண்றாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவரும் வந்துட்டு இறந்து போகிறார். 3வது ஒரு மகனை வந்துட்டு திருமணம் வந்துட்டு செய்து வைக்கணும்னு பார்க்கிறாரு. மன்னிக்கவும் இந்த யூதாவை குறித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மருமகளையே வந்துட்டு கர்ப்பமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண் பிள்ளைகள் செய்த மறித்து போறாங்கன்னு சொல்லிட்டு 3வது ஆண் மகனுக்கு வந்துட்டு கட்டி வைக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, அந்த 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 இன்டர்கோர்ஸ் பண்ணுகிற நேரத்தில் அவருடைய விந்தணுவை வந்துட்டு கீழே போட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இதெல்லாம் இந்த சத்தியத்திற்குள்ளே ஏன் இதையெல்லாம் நான் கொண்டு வந்து புகுத்துகிறேன் என்று சொன்னால், ஒளிவு மறைவில்லாமல் நாம் தியானம் செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட தவறுகள், பிழைகள், நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப மேலோட்டமாக பேசிட்டு போயிடுவாங்க. எனக்கு வயசு 60 ஆயிடுச்சுங்க, அதனால தைரியமாக நான் பேசுறேன். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த நிமித்தம் அந்த 3 பேருமே வீட்டில் இல்லாததுனால, இறந்து போனதுனால அந்த கைம்பெண்ணாக யூதாவுடைய மருமகள் வந்து தன்னுடைய வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள். ஒரு காலம் வருகிற பொழுது யூதாவுக்கே தெரியாமல் ஒரு வழி போக்கனை போல போகும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ முக்காடிட்டு அமர்ந்திருக்கிறாள் என்று பார்த்து, அவள் ஒரு, அதாவது என்ன சொல்லலாம், விபச்சாரி என்று நினைத்து அவளோடு கூட இவர் என்ன செய்கிறாருன்னா சயனிக்கிறாருங்க. அதற்கு ஒரு அடையாளமாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. கடைசியில் வந்துட்டு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. தன் மகன், அதாவது மகன்களுக்கு கட்டி வைத்த மருமகளை மாமனார் என்று சொல்லப்படுகிறவர் யூதா அந்த பெண்ணிடம் போய் இணைகிறார். இதையெல்லாம் பார்த்து அந்த பெற்றெடுத்த தகப்பன் அவருடைய வேதனை வெளிப்படுத்துறாருங்க. அந்த கடைசி அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 49வது அதிகாரம் அந்த முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரையும் குறித்தும் ஒரு சாட்சியை சொல்லி சொல்லி அவர்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு பெரிய ஒரு சிக்கல் எல்லாமே வந்துட்டு இதன் மூலமா நடந்திருக்குதுங்க. ஒரு அருமையான மனுஷன் என்று சொன்னால் ஒரே ஒருவர் தான். 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள் மூலமாக பெற்றெடுத்த 12 ஆண் பிள்ளைகளில் நம்முடைய ராகேல் அவர்களுக்கு பிறந்த மகன்கள் 2 பேர். ஒன்று யோசேப்பு. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்கன்னா, கனித்தரும் திராட்சை செடி என்று ஆசீர்வதிக்கிறார். பென்யமீனை பற்றி சொல்லும் பொழுது, நீ பீறுகிற ஒனாய் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவுட் ஆஃப் 12 ஒன்னே ஒன்று தான் குவாலிஃபைடாக இருக்குதுங்க. அந்த குவாலிஃபைடு ஆன அந்த நபர், அவருடைய பெயர் தான் யோசேப்பு. அவரை குறித்து இன்று நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யோசேப்பு எப்படி எகிப்துக்கு போனார்? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அந்த நாளிலே ஆகாருக்கு செய்த அந்த அநியாயத்தை நிமித்தம்
அவர்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு தகப்பன் புருஷனையும் விட்டு தன்னுடைய நாச்சியாரையும் விட்டு அவர்கள் திக்கு தெரியாத காட்டிலே போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உதவிக்கரம் நீட்டக்கூடியவராக இருக்கிறாங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பிரியமானவர்களை அவர்களை ஆசீர்வதித்தார். சரி, இந்த 12 அந்த இவருக்கு முன்பாக பிறந்த 10 பேர் என்ன பண்றாங்க, யோசேப்பு சின்ன வயசுல இருந்து ஒரு 17 வயசு இருக்கும் பொழுது யோசேப்பு தான் கண்ட அருமையான சொப்பனங்களை தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் தன்னுடைய மூத்த சகோதரர்களிடத்திலும் அவர் சொல்லுகிறார். அவர்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபார்ம் ஆகுது. இவன் கடைசியாக பிறந்திருக்கிறான், இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அம்மா அப்பா நாங்கள் எல்லாமே ஒரு அடிமை போல, இவனுக்கு ஒரு சர்வெண்ட் மைட்டை போல நம்ம இருப்போமோ, சேவகர்களைப் போல இருப்போமோ என்று சொல்லி அவங்களுக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் யாக்கோபு அவர்களுக்கு யோசேப்பு மேலே ஒரு அளவிட முடியாத, ஏன்னா கடைசி காலத்தில் பெற்றெடுத்த மகன். பல வருடங்களுக்கு பிறகு ரெபக்கால் ராகேல் அவர்கள் ஒரு கட்டத்தில் எனக்கு பிள்ளையை தாரும், இல்லை என்றால் சாகிறேன் என்று பேசினார் என்று கூட நாம் பார்க்கிறோம். நான் பிள்ளையை கொடுப்பதற்கு நான் இறைவனிடத்தில் மன்றாடு என்று சொன்ன பிறகு அந்த அம்மா மன்றாடுகிறார்கள், பிரேயர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் ஒன்று யோசேப்பு, இன்னொருவர் பென்யமீன் என்று பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அவர் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு அதிகமாக ஆசை வச்சிருந்ததுனால பல வர்ணமான பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் க்ளோத்ஸை அவருக்கு ட்ரெஸ்ஸாக தச்சு போட்டு அழகு பார்த்துருக்கிறாங்க. இதுவும் ஒரு பக்கத்தில் பெரியவர்கள் அந்த ரூபன்லேருந்து நப்தலி வரைக்கும் பெரிய ஒரு கோபம் அல்லது ஆத்திரம் இந்த யோசேப்பு மேலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களை ஒரு கட்டத்தில் தன்னுடைய தகப்பனாக யாக்கோபு, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டு போனார்கள், நலம் விசாரித்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நாம் கொன்று விடுவோம் என்று சொல்லி கங்கணம் கட்டிட்டு ஒரே பிளானில் உட்கார்றாங்க. ரூபன் மட்டும் தான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு, அவனை கொன்றுலாம் போட வேண்டாம், இருக்கிற இந்த தண்ணி இல்லாத இந்த கிணற்றில் தூக்கி வீசிடுவோம், அவனுடைய ரத்தப்பழி நமக்கு மேலே எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. கடைசியில் சாப்பிட்றதுக்கு உட்காடுறதுக்கு முன்னாடி அந்த தம்பி ஆகிய யோசேப்பு அவர் பாவம் இன்னசென்ட்டாக வராருங்க. எப்படி நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் கிறிஸ்ட் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்முடைய ரட்சகர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ஒரு ரட்சகராக ஒரு பியூட்டிஃபுல் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேரை கொண்டு நிறுத்தினாலும், எத்தனை நிஜ உலக கதாநாயகர்களை கொண்டு நிறுத்தினாலும், 100 பேரை கொண்டு நிறுத்தினாலும் முதல் மனுஷனாக நிற்பவர் யார் தெரியுங்களா? யோசேப்பு அவர்கள் தாங்க. பழுதற்றவராக, மாசற்றவராக, பொய் உரையாதவராக, தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மை செய்கிறவராக, தன்னுடைய தேசத்திற்கு நன்மை செய்கிறவராக அவ்வளவு அழகாக அவர் வாழ்ந்து முடித்திருக்கிறார். பெரியமானவர்களை, இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் 50 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 அதிகாரங்களுக்கு மேலாக யோசேப்புடைய வரலாறு தான் எழுதி வைத்திருக்கிறது. பெரியமானவர்களை, சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரை தூக்கி வீசிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரூபன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள இஸ்மவேலர்கள் என்று சொல்லப்படுகிற, அதாவது நம்முடைய ஆகார் அவர்களுக்கு பிறந்த இஸ்மவேல் இருக்கிறார் அல்லவா, அவருடைய சந்ததி என்ன பண்ணுதுன்னா, வணிகர்களாக, வர்த்தகம் செய்பவர்களாக அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா விதமான கந்த வர்க்கங்களை எல்லாம், வாசனை திரவியங்களை எல்லாம், வாசனை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்காக எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். அந்த வழியாக போகும் பொழுது அவர்களை பார்த்த உடனே எல்லாரும் ஒட்டகத்தின் மேலே போகிறாங்க அழகா. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து, எதுக்கு அவனை இந்த கிணத்துல விட்டுட்டு போகணும், அவனை நம்ம இந்த வணிகர்களுக்கு நம்ம ஒரு அடிமை போல விட்டு போடுவோம், இவனுடைய சொப்பனெல்லாம் எப்படி செல்லுபடி ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தந்திரமாக என்ன பண்ணுறாங்க, 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேலர்களுக்கு விற்று போட்டதாக வரலாறு சொல்லுகிறது. பெரியமானவர்களே, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அந்த நாளிலே ஆகார் அவர்களுக்கு செய்த அந்த அநியாயம், அந்த துரோகம் அற்பமா எண்ணி அந்த மகளை, இவள் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு துரத்தும் என்று 2 முறை சொன்னார்கள் என்று நாம் தியானம் செய்தோம். வயிற்றில் இருக்கும் பொழுது இஸ்மவேல் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆகாரை துரத்தி அடிக்கப்பட்டால், இறைவன் சொன்ன பிறகு திரும்பவும் தன்னுடைய நாச்சார் வீட்டிற்கு வாழ வந்த பொழுது, குழந்தை பிறந்த பிறகும் அந்த குழந்தையோடு கூட தன்னுடைய அந்த தாயாரையும் அனுப்பினார்கள், துரத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் வரலாறுங்க. அதன் நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் அவர்களிடத்துல, நீ செய்யாத ஒரு காரியத்திற்காக உன்னுடைய சந்ததி 400 வருஷம், அதாவது 4 தலைமுறைகள் எகிப்தி தேசத்துல அடிமைகளைப் போல இருப்பார்கள். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். பெரியமானவர்களே,
இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட வேதனை வந்துட்டு நமக்கு கொடுக்கணும். இவங்க வந்துட்டு நான் அடிக்கடி யோசித்தேன், எதற்காக 400 வருஷம் நம்முடைய முற்பிதாக்கள் வந்துட்டு அவங்க செய்த துரோகம் தான் என்ன, அநியாயம் தான் என்ன, எதற்காக இது ஆண்டவருடைய ஏற்பாடா, விளையாட்டா, இதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது தீர்க்கமா எனக்கு முடிவு வந்ததுங்க. நம்ம என்ன, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான், எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். வினையை விதைத்தால் வினையை அறுப்போம், திணையை அறுத்தால் திணையை அறுப்போம். இதுவும் ஒரு பழமொழி தான். அன்று விதைத்தாருங்க பாருங்க. 400 வருஷம், இந்த 400 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அநியாயத்தை நம்முடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி திரும்ப அழைத்தது இந்த உலகம்? எபிரேயர்கள் என்ற ஹீப்ரூஸ் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவருடைய மதர் டங் வந்துட்டு ஹீப்ரூ லாங்குவேஜ் பேசக்கூடியவர்கள் தான் நம்முடைய முற்பிதாக்கள். ஆண்டவன் நம்முடைய தேவன் வந்துட்டு யாக்கோபு அவர்களை அழைத்து, உன் பெயர் சொல்லி அழைத்தேன், இனி உன்னுடைய பெயர் வந்துட்டு யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அந்த இஸ்ரவேல் எப்பொழுது வழங்கப்பட்டது என்று பார்த்தால், இவர்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய கானான் தேசத்திற்குள் அவர்கள் போன பிறகு, நுழைந்த பிறகு இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்று வரைக்கும் நாம் இஸ்ரவேல் என்று அழைக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் ஒன்று நம்முடைய இந்திய தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. பெரியமானவர்களே, அந்த தேசத்திற்காக, நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்தின் மூலமாக. இப்படியாக தான் அதே இஸ்மவேல் சந்ததியிலே வந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறையில பிறந்து வந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தான் கரெக்டா ஆண்டவர் எப்படி அந்த மணிகளை வந்துட்டு அந்த ஊசியில, அந்த ஒரு நூல்ல அந்த ஊசியில கவுத்து உள்ள சேர்க்கிறாரு பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ பேர் இந்த பூமியில் அந்த நாளில் வாழ்ந்திருப்பாங்க. எதற்காக இஸ்மவேலர்களை இஸ்மவேலர்களுக்கு தான் விற்று போட வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துல தான் அந்த வணிகர்கள் இஸ்மவேலர்கள் பிரயாணம் பண்ணி எகிப்துக்கு போறாங்க. ஏன் எகிப்துக்கு போறாங்க? எங்கிருந்து அடிமை பெண் என்று சொல்லப்படுகிற ஆகார் எகிப்திலிருந்து இவர்களிடத்துல சர்வன் மைடா வந்தாங்களோ, ஆபிரகாம் வீட்டில் குடியிருக்கும்படியாக வந்தார்களோ, அந்த மகளுக்கு செய்த அநியாயத்தின் நிமித்தம் அதே தேசத்திற்கு அவருடைய மகனுக்கு மகனாக பிறந்தவர், 3வது தலைமுறையில பிறந்த அந்த அவருடைய யாக்கோபு அவர்கள் பெற்றெடுத்த 12 பிள்ளைகளில் ஒரு மகனை ஆண்டவர் என்ன பண்றாரு? முன்கூட்டியே ஒரு தீர்க்கதரிசியை போல ஒரு சொப்பனம் காண்கிறவர் தான். அந்த சொப்பனம் எப்படி காண்கிறவர் என்று பார்த்தால், இறைவன் கொடுத்த அனைத்து சொப்பனங்களையும் உள்வாங்கி அது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இருந்த ஒரு மகனாக யோசேப்பு காட்சியளிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மகன் வந்துட்டு யோசேப்பு வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆசீர்வாதங்கள் வருது, அதே போல கூடவே சோதனைகளும் வருது. பிரியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் அந்த வரலாறை எல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யோசேப்பு மூலமாக தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய தேசத்தையும், தன்னுடைய தேசத்தை சாராத அந்நிய தேசத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான இரட்சகராக நம்ம அவரை பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, 7 வருஷம் பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். யாரிடத்துல? அந்த எகிப்து ராஜாவிடத்துல, பார்வோன் இடத்துல. அதே போல 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும். அவருடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தது நம்முடைய யோசேப்பு தான். அவ்வளவு அழகாக விளக்கம் கொடுத்தார். ஆகவே மிகவும் வேகமாக விளைச்சல்கள் எல்லாவற்றையும் மணிமணியாய் மணலத்தனையாய் சேர்த்து வைத்தார் என்று அவ்வளத்தையும் வாசித்து பேசுவதற்கு நேரம் போதாது. பெரியமானவர்கள், 12 அதிகாரம் ரத்தின சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். 7 வருடங்கள் சேமித்து வைத்த உணவு கிடங்கிலே சேர்த்து வைத்த, சேமிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல பழக்கங்க. கடன் வாங்காது இருக்க பழக்கங்கள் என்று ஒரு தலைப்பில் பேசினேன். தயவு செய்து யோசேப்பை ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. எப்படி சேர்க்கணும்? வியாபாரத்தையும் செய்ய, நான் கூட வியாபாரம் செய்கிறேன். கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப டல்லாயிடுச்சு. இருந்தாலும் கொரோனா வருவதற்கு முன்பாக சேமித்து வைத்த அந்த பொக்கிஷத்தில் இருந்து இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடனே வாங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையும் நான் சொல்லியாக வேண்டும். பிரியமானவர்களே, யோசேப்பு தான் எனக்கு ரோல் மாடல். சேமிப்பதற்கு யோசேப்பு. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாகிய நீங்கள், நீதிமான்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். இந்த எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. பஞ்சம் காலமும் உண்டு, அறுவடை காலமும் உண்டு. சூரியன் உதயமாகிற நேரமும் உண்டு, மறைகிற நேரமும் உண்டு. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் அடங்கியது தான் இந்த உலகம். ஆகவே இறைவனுடைய வார்த்தையை நாம் உச்சிதமாக நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வர 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 விருத்தி அடைய முடியும். பிரியமானவர்களே,
யோசேப்பை கொண்டு அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். யாக்கோபு அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அண்ணன்மார்கள் எல்லாம் பாருங்க, சொல்லி வச்சது போலவே இவருடைய சொப்பனத்தில் முதல்ல சொல்லிட்டு எப்படி வாங்கி கட்டிட்டாரோ, அந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 17வது வயதிலே அவர் எகிப்துக்கு வராரு யோசேப் அவர்கள். 30வது வயதிலே அண்ணன்மார்கள்லாம் வராங்க. 13 வருஷத்துல மாபெரும் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்பது போல யோசேப்புடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் முடிந்ததுங்க. சொல்லி வச்சது போலயே அவர் கனவின்படியே இறைவன் வந்துட்டு அவருக்கு முன்பாக பிறந்த அத்தனை பேரையும் சாஷ்டாங்கமாக வந்து பணியும்படியாக இறைவன் செய்தாருங்க யோசேப்புக்கு முன்பாக. கடைசியாக யாக்கோபு அவர்களும் அவருடைய குடும்பமும் அனைவரும் வந்துட்டு தஞ்சம் போகிறாங்க எங்க? யோசேப்பு ரூல் பண்ணுகிற அந்த எகிப்து தேசத்துல என்று நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களை. இதுதான் விஷயம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கதாநாயகன், நிஜ உலக கதாநாயகனை போல நீங்களும் அநேகரை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். இவர் எப்படி சந்தித்தார் என்று பார்த்தால் சொப்பனத்தின் மூலமாக யோசேப்போடு கூட பேசி இருக்கிறார் பெரியமானவர்களே. இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அந்த சொப்பனத்தை கொடுத்தவர் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய நம்முடைய தேவன், யெகோவா என்னும் தேவன் அவருக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசினார். நான் உன்னுடைய இறைவன், நான் சொன்னபடியே உனக்கு காண்பித்தபடியே இந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தையும் அவர் தான் இறைவன் தான் கொடுத்தார். எவ்வளவு அழகா அந்த சின்ன வயசுல ராஜா பெற்றுக்கொண்ட அந்த சொப்பனத்திற்கு இவர் தான் வந்துட்டு விடை அளிக்கிறார். விடை அளித்தது நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் தளபதியாகவே உருவாகி விட்டார் பிரியமானவர்களை. ராஜா பயன்படுத்துகிற அவருடைய ரதத்தையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் முத்திரை மோதிரத்தையும் எல்லாவற்றையும் பெற்று அந்த போர்த்திபரர் என்று சொல்லப்படுகிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த அந்த தளபதி ஸ்தானத்தில் இருந்தவருடைய மகளை தான் இவர் என்ன பண்றாரு? திருமணம் செய்து கொள்கிறாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாறு தான் நம்முடைய யோசேப்பு அவர்களுடைய வரலாறுங்க. ஆகவே யாக்கோபுடைய பிள்ளைகளிலே 12 பேரில் 11 ஆண் பிள்ளைகளை குறித்து நாம் சாட்சி பார்க்கிற பொழுது அது அவலட்சணமாகவே இருக்கிறது பிரியமானவர்களே. என்ன செய்கிறது? முதல் கொண்டல் முற்றும் கொண்டல் என்று சொல்லுவார்கள். முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் நிமித்தம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த தேசத்துல இந்த உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்கத்தக்கதாக நாம் இறைவனுடைய சத்தத்தை, அவருடைய சித்தத்தை கேட்கிறவர்களாக, அறிந்து கொள்கிறவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம் தேவன் வரைந்திருக்கிற வரைபடத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை பெரியமானவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் 10th எக்ஸாம் ரிசல்ட்டு 10+2 என்று சொல்லுவார்கள். +2 எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. நிறைய பிள்ளைகள் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நம்ம வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு டெஸ்டிங் பீரியடில் இருக்கிறோம். தினந்தோறும் இந்த ஹோலி பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த மேனுவலை வந்து நம்ம டெய்லி படித்து இறைவனுக்கு முன்பாக நம்ம வந்துட்டு பரீட்சை எழுத வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பெரியமானவர்களே. அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறோம். தேறினவன் எவனும் தான் குருவை போல இருப்பான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறது போல நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, தேர்ச்சி அடைந்தோமா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு இந்த 10th அல்லது 10+2 என்று சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தார். அது 10th எக்ஸாம் போல நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளை கொடுத்தார், 10+2. இந்த 10th-லையும் இந்த 10+2-லையும் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு படித்து பரீட்சை எழுதி விடையை நம்முடைய திரியேக தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். ஆகவே யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாமல் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த காரியங்கள் நிமித்தம், அதாவது சாராள் அவர்கள் எடுத்த அந்த தவறான முடிவை நிமித்தம் ஆகார் வந்துட்டு சித்திரவதைக்குள் தள்ளப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அப்படி பிறந்த அந்த குழந்தையின் நிமித்தம் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது போல அவர்களுடைய அந்த காரியங்கள் வந்துட்டு பிற்பாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அவங்களுடைய சந்ததிக்கு 3வது தலைமுறையில் வந்த யாக்கோபு அவர்கள் பெற்றெடுத்த அந்த 12 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் யோசேப்பு நீங்களாக அனைவருமே எப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதாவது யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி வெளியில் போயிட்டு வர அவருடைய மூத்த சகோதரர்களுடைய ஈனச் செயல்களை எல்லாம் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து சொல்லிட்டு இருப்பார். அவருடைய குறைகள்லாம் இப்படி இருக்கு டேடி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த அந்த மனுஷனை இறைவன் தெரிந்து கொண்டு
ஆகவே தான் நம்முடைய யாக்கோபு அவர்கள் கடைசி காலத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பு இப்படி சொல்றார், கனித்தரும் திராட்சை செடி. யோசேப்பு என்று சொன்னால் கனித்தரும் திராட்சை செடி. ஒரு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த யோசேப்புக்கு தான் நம்ம அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், கடவுள் கூட்டுவார் அல்லது கடவுள் அதிகரிப்பார் என்று பொருள். இந்த யோசேப்பின் நிமித்தம் யாக்கோபு குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேல் எகிப்து தேசத்திலே வந்து அந்த நாளிலே தஞ்சம் புகுந்தார்கள். அவர்கள் நிமித்தம் பிறந்த பெரிய குடும்பம் தான் நாளளவில் லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்திய ஜனங்களை விட இஸ்ரேலர்கள் மிகவும் அதிகமாய் பழகினார்கள், பெருகினார்கள். எவ்வளவோ பார்வனை ஒடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க வந்துட்டு அந்த அளவு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அந்த அளவிற்கு மிகவும் பெருகினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்த கதாநாயகன் யார் தெரியுங்களா? நம்முடைய மோசஸ் அவர்கள். அவருடைய பேர் தான் எனக்கும் இருக்குது. அடுத்த 11வது பாகத்தில் மோசஸ் அவர்களை குறித்து தியானம் செய்ய இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தின் ஊடாக இவ்வளோ சந்ததிகளின் மத்தியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பல பிரச்சனைகளை சந்தித்த நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு முன்பாக இருக்கிற ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறாங்க. நீதி செஞ்சா நீதியின் விடை கிடைக்குதுங்க. அநியாயம் செய்யும் பொழுது அநியாயத்தின் விதை சம்பளம் நமக்கு கிடைக்குதுங்க. ஆகவே இதையெல்லாம் இறைவன் நமக்காக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்து அவர் செய்த நற்கிரியைகள் நிமித்தம், பிராயச்சித்தத்தின் நிமித்தம் இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். டேக் ஃபார் கிராண்டட் என்று இல்லாமல் இறை சத்தத்தையும் இறை சித்தத்தையும் நிறைவேற்றுவதே எனக்கு போஜனம் என்று நம்முடைய மூத்த சகோதரனாகிய நம்முடைய ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறாரு. அவருடைய தம்பிகளாக தங்கைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆதியாகமம் முழுவதும் தியானம் செய்து விட்டோம். யோசேப்பு வரைக்கும், யோசேப்போடு கூட இந்த 50 அதிகாரங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் முடிகிறது. பெரியமானவர்களே, யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தார் என்று நாம் 50வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஆகவே 12 பிள்ளைகளில ஒரு பிள்ளை மட்டும்தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மூலமாக இன்று முழு உலகத்திலும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய முற்பிதாக்கள் தங்களுடைய நாமத்தை நிலைநாட்டி சென்றிருக்கிறார்கள். பெரியமானவர்களே, ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு இந்த காலை வேளையில் இறைவனை இதுவரைக்கும் நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நான் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேனே. இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் இறைவா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து உங்களுடைய பணிகளை செய்ய ஆரம்பியுங்கள். பெரியமானவர்களே, நம்முடைய தலையை நோக்கி வருகிற அம்பு தலைப்பகையோடு போய்விடும் என்று சில பழமொழிகள் கூட உண்டு. ஆகவே உனக்கு எதிராளியாகிய பிசாசானவன் ஒரு வழியாய் வந்தால் நம்முடைய தேவன் என்ன பண்ணுவாரா? யெகோவா நிசி என்கிற நாமத்தில் அவனை 7 வழியாக துரத்தி அடிப்பாராம். நாம அவர் பக்கத்தில் இருக்கணுங்க. அவர் நம்ம பக்கத்தில் எப்பொழுதுமே நிற்கிறார். இம்மானுவேல் என்னும் நாமத்தில் இந்த மேனுவலோடு கூட, இந்த ஹோலி பைபிளோடு கூட இம்மானுவேல் நிற்கிறாருங்க. வார்த்தையும் இறைவனும் ஒன்றுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நம் முதல் அதிகாரத்தில் 12 வசனம் இப்படிதான் வாசிக்கிறோம். வார்த்தையும் இறைவனும் ஒன்று. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது இறைவனை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள், அவரை நினைத்து பார்க்கிறீர்கள், அவரை குறித்து நீங்கள் தியானம் செய்ய பழகுகிறீர்கள் என்ற அர்த்தம். இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படி சூழ்ந்து கொள்ளும். பெரியமானவர்களே, ஆகவே இதுவரைக்கும் பார்த்து வந்த ஆதாம் முதல் யோசேப்பு வரைக்கும் நாம் தியானம் செய்து கொண்டு வந்தோம். இது ஒரு அருமையான தலைப்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பில் இந்த ஆண்டு முழுவதும் தியானம் செய்ய இருக்கிறோம். அடுத்து யாத்ராகம புஸ்தகத்திற்குள்ளே நுழைய போகிறோம். அங்கே எத்தனை பேரை ஆண்டவர் வந்துட்டு பெயர் சொல்லி அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அவர்களோடு கூட என்ன பேசினார், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், எப்படி அவர்களை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக வைத்தார், இதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். பெரியமானவர்களே, மீண்டும் சீக்கிரத்தில் உங்களிடத்துல நான் வந்து சந்திப்பேன் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக. அது வரைக்கும் இறைவனுடைய பெரிதான கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லா கணத்தையும் அவருக்கே செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம். God bless you all. Bye.